எல்லாருக்கும் வணக்கம். இந்த பெரிய வெங்காயத்தை வச்சு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ சிப்ஸை வச்சு அந்த குழம்பு வச்ச சட்டிலேயே இந்த சாதத்தை பரட்டி இது மாதிரி வெங்காயத்தை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இந்த வெங்காயத்தையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அளவு வதங்கினா போதும். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அரைச்சதையும் ஊற்றிக்கலாம். பூண்டெல்லாம் பச்சை வாசம் போன உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றினொட்டி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் இப்போ வெங்காயத்தையும் போட்டு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் லேசாக தூவி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுன்னு இறக்கிடலாம். வணக்கம்.